இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் போர் அப்படிங்கிறது தடம் மாறி போயிருமா, தடம் மாறி போயிருச்சா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அதுக்கான காரணம் ரஷ்யாவோட ட்ரோன்கள் போலாண்டோட ஏர் ஸ்பேஸ்க்குள்ள போயிடுச்சு. ரஷ்யா வெர்சஸ் நாட்டோ அப்படிங்கிறது போல இதுக்கு மேல பார்க்க வேண்டிய நிலைமை வந்துருமா அப்படின்ற அச்சங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா இன்னைக்கு உக்ரைனோட நேரப்படி சாயங்காலத்துல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா வேவ் பை வேவா ரஷ்யாவோட ட்ரோன்கள் உக்ரைனுக்குள்ள தாக்குதல் பண்ணிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் வேவ்ல 50 ட்ரோன், செகண்ட் வேவ்ல 70 ட்ரோன் சொல்லிட்டு சைட்ல மேப் லோட் ஆயிருக்கும். நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இது போல நார்மலா ட்ரோன்கள் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்குள்ள என்டர் ஆச்சு. உக்ரைனுக்குள்ள என்டர் ஆகக்கூடிய ட்ரோன்கள் அப்படியே பெலரூஸ்குள்ள போக ஆரம்பிச்சது. பெலரூஸோட ஏர் ஸ்பேஸ்க்குள்ள போகும்போது பெலரூஸோட ஏர் ஸ்பேஸ் வந்து அப்படியே போலாண்டுக்குள்ளேயும் போக ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம இது போல தாக்குதல் பண்ணும்போது குறைஞ்சது 17 Tu-17 ரக விமானங்கள், 8 MiG-31K ரக விமானங்கள் பறந்துட்டு இருந்திருக்கு. ஸோ ஹெவியான அட்டாக் உக்ரைனுக்குள்ள இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது மொதல் வேவ்ல 70, செகண்ட் வேவ்ல 55 வேவ் பை வேவா அனுப்பிட்டு இருக்காங்க ரஷ்யா. குறைஞ்சது ஒரு 350 ட்ரோன்கள் கிட்டையாவது கிராஸ் ஆயிரும், 400 ட்ரோன்கள் கிராஸ் ஆயிரும் அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது இந்த ட்ரோன்கள்லாம் இப்ப மேப் லோட் ஆயிருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும், நேரா போலாண்டுக்கு நோக்கி போக ஆரம்பிக்குது. குறைஞ்சது 10 ட்ரோன்களாவது போயிருக்கும் அப்படிங்கிற சொல்றாங்க. அதுவும் இந்த ட்ரோன்கள்லாம் போலாண்டோட ரெசர்வ் பகுதி, அங்க ஏர்போர்ட் இருக்கு. ஸோ அந்த ஏர்போர்ட்டை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அங்க ரெடியா இருக்கு, தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல்கள் வருது. ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாம் ஸ்கேம்பிள் பண்ணியிருக்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் ட்ரோன்களை டவுன் பண்றதுக்கு போலாண்டும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன் இந்த ஏர்போர்ட்டை ரஷ்யா குறி வைக்கிறாங்க அப்படின்னா, மேற்கு நாடுகளோட ஆயுதங்கள் அங்கதான் வந்து அங்கிருந்து தான் உக்ரைனுக்கு வருது அப்படிங்கிறது போல முன்னாள் அதிபர் போலாண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா தூதார்கோ சொல்லியிருந்தார். அதை விட்டு போறதுக்கு முன்னாடி சில நாட்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு, என்ன நீ எதுக்குமே கூப்பிட மாட்டேறீங்க, பதவியில இருக்கிற வரைக்கும் இருந்துச்சு, இப்ப என்ன கண்டுக்க மாட்டீங்க அப்படிங்கிற கோபம்லாம் வந்து இருந்துச்சு அவருக்கு. பட் இப்ப அது போல ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்ததுனால அங்கிருந்தான் வருது, மைய பகுதியை அடிச்சிட்டோம்னா அப்படிங்கிற ரஷ்ய தரப்பு வந்து ஏவிட்டாங்களா அப்படிங்கிற கேள்விகள் வருது. ஏன்னா சில நாட்களுக்கு முன்னாடி கூட 2 ட்ரோன்கள் போய் விழுந்திருந்தது, தப்பிச்சுப்புன்னு இருந்தாங்க போலாண்டு. இப்ப என்ன செய்ய போறாங்க தெரியாம, இன்டென்ஷனலா இல்லைங்க, அது சும்மா பறந்து வந்துருச்சு அப்படிங்கிறது போலயா, இல்ல உக்ரைன் இது போல ஃபேக்கா ஏதாச்சும் ஒன்று செஞ்சுட்டாங்களா? ரஷ்யா தாக்குதல் பண்றாங்க அப்படிங்கும்போது, ரஷ்யா தாக்குதல் பண்ணும்போது ஃபேக்கா இவங்க ட்ரோனை ஏவி விட்டாங்களா அப்படிங்கிற போல சந்தேகங்கள்லாம் இருக்கு. ஆனா இப்போ இது போல ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா போலாந்து இதுக்கப்புறம் பிரச்சனைக்குள்ள இறங்குவாங்களா, நேட்டோ நாடுகள் உக்ரைனுக்கு ஆதரவா உள்ள களமிறங்குவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஆல்ரெடி இந்த தாக்குதல் நடக்கிறதுக்கு சில நாட்களுக்கு, ஒரு நாள் முன்னாடி நேத்திக்குன்னு வச்சுக்கோங்களேன், வீடியோ பதிவுகள் வந்துட்டு இருந்தது. போலாண்டோட ட்ரூப்ஸ் பெலரூஸ் உக்ரைன் பார்டர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பகுதிகளில் லார்ஜ் ஸ்கேல வந்து பண்ணா கொஞ்சம் கொஞ்சமா ட்ரூப்ஸை மூவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கான வீடியோ பதிவுகள் வந்திருக்கு. அதுக்கான காரணம் போலாந்து தரப்புல இருந்து என்ன சொல்லப்பட்டதுன்னா, பெலரூஸும் ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா ஜப்பாட் 2025 எக்ஸசைஸ் பண்றாங்க இல்லையா, ஸோ அந்த கண்காணிக்கிறதுக்கும் இன்கேஸ் ஏதாச்சும் ஒன்று பண்ணாங்கன்னா ரெஸ்பாண்ட் பண்றதுக்காகவும் நாங்க அங்க கூட்டிட்டு போறோம் இந்த ட்ரூப்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஸோ இது போல ட்ரூப்ஸ் எல்லாம் அங்க வர்றதுனால இங்க பாருங்கடா, இதுதான் வார்னிங்கு, காத்துக்குங்க, உள்ள வந்தா கண்டிப்பா அடிப்பேன், யோசிக்க மாட்டேன் அப்படிங்கிறதோட ஒரு வார்னிங் கொடுக்கறதுக்காக இது போல சும்மா 5-10 ட்ரோன்கள் போலாண்டுக்குள்ள ஏவி விட்டுருக்காங்களா ரஷ்யா அப்படின்ற கேள்விகள் வருது. ஏன்னா இந்த ஜப்பாட் எக்ஸைஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் பெலரூஸ் டெரிட்டரியா பயன்படுத்தி ரஷ்யா வந்து உக்ரைனோட கேபிட்டலான கீவ் பிடிக்கிறதுக்கு வராங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ரஷ்யாவுக்கு அந்த கீவை பிடிக்கிறாங்க, அந்த இடத்துல ஒரு ஃபூட் கிடைச்சிருச்சு அப்படின்னாலே, டினிப்பர் ரிவருக்கு இந்தாக்குல இருக்கிற பகுதியில கிடைச்சிருச்சுனாலே ஃபுல்லா சுத்தி வளைச்சிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து முடிஞ்ச வரைக்கும் கீழே அடிச்சாங்க அப்படின்னா மீக்கலை வரைக்கும் உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதிகப்படியான ட்ரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெலரூஸ் இந்த ஏரியாலாம் கான்சென்ட்ரேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதிநவீனமயமான ஆயுதங்கள்லாம் இருக்கு. ஸோ இப்படி இருக்க சமயத்துல ஒரு எக்ஸசைஸ் அப்படிங்கும்போது ப்ரிகாஷனரியா போலாண்டு வந்தாங்க. இதெல்லாம் நம்ம ஆதி காலத்துலன்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஆரம்பிக்கும் போதுல இருந்து ஒருவேளை பெலரூஸ் வழியா ரஷ்யா உள்ள திரும்பி வராங்கன்னா போலாண்டு உக்ரைனுக்குள்ள வருவாங்களா அப்படிங்கிறது போல இருந்துச்சு இல்லையா. ஸோ இது போல சிக்கல்கள் இப்ப திரும்பி உருவாக ஆரம்பிச்சிருக்கா, அதுக்கான விஷயங்கள் இப்ப பிரகாசமா இருக்கு. ஒரு வேலை நடக்குது அப்படிங்கும்போது மிக பெரும் அளவுல பிரளயமா மாறும் அப்படிங்கிற மாற்று கருத்துல. அது மட்டும் இல்லாம போலாண்டு வந்து பாத்தீங்கன்னா லுபின் இந்த பகுதிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நோ டைம் கொடுத்துருக்காங்க, நோ ஃபிளை ஜோன் கொடுத்துருக்காங்க. ஏர்போர்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி இருந்துக்கிறாங்க. ஸோ வார்சாங்கிறது போலாண்டோட கேபிட்டல், மிக பெரும் பதட்டத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல. இந்த சமயத்துல பெலரூஸோட ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாம் எஸ்கார்ட் பண்ணுது ரஷ்யாவோட ட்ரோன்களுக்கு. வாங்க வாங்க வந்துட்டீங்களா, இந்த வழியா போலாம் வாங்க அப்படிங்கிறது போல கூட்டிட்டு போய் பெலரூஸ் பார்டருக்குள்ள வழி காமிச்சு விட்டுட்டு வருது அப்படிங்கிறது போல
குற்றச்சாட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா போலாண்டோட மீடியாக்கள் தரப்புல இருந்து வந்துகிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இது போல விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு. டெலகிராம் சேனல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது போல போலாண்டு தாக்குதல் பண்ணதுக்கு பெலாரஸ் எஸ்கார்ட் பண்றாங்க அப்படிங்கிற போல செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. இங்க இது மட்டும் இல்ல, கூடவே ஒரு செய்தி வருது. மால்டாவோட ஏர் ஸ்பேஸ்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட ட்ரோன்கள்லாம் பூந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது போல. ஸோ இந்த பகுதி ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கலேஷனோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போயிருக்கு. இதுக்கு நேட்டோ நாடுகள் எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன் ரஷ்யா இந்த அளவுக்கு கோவப்படுறாங்க அப்படின்னா, பல நாடுகள் டென்மார்க் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்க வச்சு ப்ரொடியூஸ் பண்ணி இங்க கொடுத்து இவங்க வந்து ரஷ்யாவை அடிப்பாங்களாமா, இவங்க என்ன உட்காந்து வேடிக்கை பார்ப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? ஸோ அந்த ஒரு காரணத்தினால ரஷ்யா வார்னிங் குடுக்குறாங்களா, இல்ல வா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது போல போருக்கே ரெடி ஆயிட்டாங்கன்னு அச்சங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம யுகே தரப்புல இருந்து என்ன சொல்லிக்கிறாங்க, நாங்க பிளான் பண்ணியிருக்கோம். அதாவது ஆயிரக்கணக்கான லாங் ரேஞ்ச் காமிகாசி ட்ரோன்களை உக்ரைனுக்கு கொடுக்கறதுக்கு அடுத்த 12 மாசத்துக்கு நாங்க ரெடி ஆகிறோம். உக்ரைனோட டிஃபென்ஸ் செக்ரட்டரி ஜான் ஹேலி அவர்கள் தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட்லாம் வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரஷ்யாவும் காண்டாய் அடிக்கத்தானே செய்வாங்க அப்படிங்கிறது போல இருக்கு. ஸோ ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை யூரோப் பொறுத்த வரைக்கும் எஸ்கலேஷன் ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து அப்படியே மிடில் ஈஸ்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா, மிடில் ஈஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் இத்தனை நாளா இந்த சிரியா இந்த அம்மாஞ்சிங்க இருப்பாங்க இல்லையா, இந்த இஸ்ரேலு கேட்கறதுக்கு ஆள் இல்லாதவங்க, இஸ்ரேலு லெபனான் இந்த ஏரியாலாம் பிடிச்சி அடிச்சுட்டு இருந்தாங்க. திடீர்னு தோஹால கொண்டு போய் போட்டாங்க. கத்தாரோட கேபிட்டல் தோஹால கொண்டு போய் போட்டாங்க. அது குண்டு ப்ரிசைஸ்டான பின் பாயிண்ட் அக்யூரசியில் அடிச்சிருக்கிறாங்க. அதாவது கத்தார்ல தான் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கமாண்டோட ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு. அமெரிக்காவோட சென்ட்ரல் கமாண்டோட ஹெட் குவார்டர்ஸ், இந்த பிராந்தியத்தையே கண்காணிக்கக்கூடிய அந்த தலைமை அகம் வந்து பாத்தீங்கன்னா கத்தார்ல தான் இருக்கு. அமெரிக்கா அங்கதான் யார் இருக்காங்க, ஹமாஸோட டாப் அபிஷியல்ஸ் இருக்காங்க. இவங்களுக்கும் ஈரானுக்கு சம்பந்தம் இல்லை. ஃபர்ஸ்ட் அவங்க வந்து வராங்க பேசுறாங்க, அது வேற கதை. பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா யார் இடம் கொடுத்து வச்சிருந்தாங்கன்னா கத்தார் தான் கொடுத்து வச்சிருந்தாங்க. டெரரிஸ்ட் ஹப் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு இருந்தேன். இப்ப நெத்தன்யாகு அவர்கள் இஸ்ரேல் தரப்புல தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கத்தாரை பிளேம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க தாங்க பெரிய டெரர் ஸ்டேட் அப்படிங்கிறது போல மாத்தி பேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இங்க ஒரு அட்டாக் பண்ணதுனால டாப் லீடர்ஸ், ஹமாஸோட லீடர்ஸ் எல்லாருமே இறந்துருக்குறாங்க. டீகேபிட்டேஷன் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறத தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இப்படி பண்றதுனால என்ன அப்படின்னா, இதுக்கு மேல பேச்சுவார்த்தை கிடையாது. இந்த ட்ரம்ப் அவர்கள் ஃபைனல் வார்னிங் சொன்னார் இல்லையா? ஸோ அந்த வார்னிங் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல பேசுறதுக்கு ஹமாஸ் தரப்புல யாரும் இல்லை. ஸோ பேசுறதுக்கான இதுவும் கிடையாது. இதுக்கு மேல அவங்க என்ன யோசிக்கிறாங்க அதை எந்த ஒரு தங்கு தடை இல்லாமல் செஞ்சிருவாங்க. சும்மா கண்டனம் அப்படிங்கிறதோட வந்து பண்ண கத்தார் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. எங்களுக்கு அட்டாக் பண்ணுறதுக்குலாம் ரைட்ஸ் இருக்கு அப்படிங்கலாம் பேசுறாங்க. அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அந்த அளவுக்கு அப்படிலாம் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற தோணுது. பார்ப்போம். ஆனா கத்தார் என்ன செய்ய போறாங்க, எது செய்ய போறாங்கன்னு இல்லை, சும்மா கண்டனம் அப்படிங்கிறது போல சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக கண்டனம் சொல்லிக்கிறாங்களா என்ன எதுங்க தெரியல. ஏன்னா இப்போ ஒரு சைடுல ஒரு மேப் லோட இருக்கும். இந்த மேப்ல வந்து பாத்தீங்கன்னா கத்தாரோட F-15 ரக ஃபைட்டர் ஜெட் பறந்துட்டு இருந்திருக்கு அந்த தாக்குதல் நடக்கும்போது. அந்த ஃபைட்டர் ரக விமானங்கள் அந்த பைலட்ஸ்க்கு வந்து நல்லா தெரிஞ்சிருக்கும். நம்ம நாட்டுக்குள்ள ஒரு மிசைல் வருது, நம்ம நாட்டுக்குள்ள ஒரு பகுதியில தாக்குதல் நடக்குது அப்படிங்கிறது போல நம்ம நாட்டு ராணுவ வீரர்கள் வேடிக்கை பாக்குறாங்க அப்படின்னா அதை விட கொடுமை வேற எதுவுமே இல்லை. அது போல ஒரு கொடுமை வந்து பாத்தீங்கன்னா கத்தார்ல அனுபவிச்சுக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து மானிட்டர் மட்டும் பண்ணிக்கிறாங்க. மிசைல் வருதா வருது, விழுகுதா விழுகுது அப்படிங்கிறது போல அவங்க மட்டும் அந்த மானிட்டர் மட்டும் பண்ணியிருப்பாங்க போல தெரியுது. ஏன்னா அந்த டைம்ல அது பறந்துருக்கு. அது மட்டும் இல்லாம பிரிட்டனோட விமானங்கள் பறந்துருக்கு, அமெரிக்காவோட விமானங்கள் பறந்துருக்கு. சென்ட்ரல் கமாண்டோட ஹெட் குவார்டர்ஸே இங்கதான் இருக்குன்னா அப்புறம் பறக்காமையா இருக்கு. எல்லாம் பறந்துட்டு தான் இருந்திருக்காங்க. எல்லாம் தெரிஞ்சா பண்ணிக்கிறாங்க. கத்தார் தரப்பு என்ன சொன்னாங்கன்னா, ரேடார்ல டிடெக்ட் ஆகாத மிசைலை இஸ்ரேல் பயன்படுத்திட்டாங்க. அப்ப அதுக்கு ஆயுதங்கடைக்கு போட வேண்டியதுதானே. இதைத்தான் அமெரிக்கா ஆயுதங்களை நம்பாதீங்க அப்படின்னு பல நாடுகளுக்கு சொல்றாங்க. ஏன்னா அவங்க சுவிட்ச் போட்டா தெரியும், சுவிட்ச் போட்டா தெரியாது இல்லையா? அந்த மாதிரியான அம்சங்கள் அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமுக்கு இருக்கா அப்படின்ற கேள்விகளும் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ கத்தார் வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்க அப்படிங்கிறது பார்த்தோம்னா, சும்மா ரெட் கார்ட்ஸ் மட்டும் காமிச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் அதனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ரெட் கார்ட்ஸ் அப்படின்னா கண்டனங்கள். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் இப்போ கண்டனங்கள் வந்து பாத்தீங்கன்னா அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒண்ணுதான் காமிச்சுக்கிறாங்க. ஏன்னா பல கூட நிறைய காட்டுறதுலாம் வேற, 1-2 தான் காமிச்சுக்கிறாங்க. அந்த ஒன்றும் பெருசா இன்டென்ஸா இல்லை. கத்தார் தரப்பு வந்து அந்த கண்டனம் கூட பெருசா காட்ட கிடையாது. அது மட்டும் இல்லாம இது போல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கறத இஸ்ரேல் வந்து பண்ண இன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்களாமா அப்படிங்கிறது போல செய்திகள் வருது. இல்ல சொல்லல அப்படிங்கிற போல செய்திகள் வருது. ஏன்னா அந்த இடத்துல குறைஞ்சது 10 எக்ஸ்ப்ளோஷன் அது கேட்டது அப்படின்னு சொல்றாங்க. வெடி விபத்துகள் நடந்திருக்கு. மிக முக்கியமான தலைவர்கள் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா அங்க ஆஜராயிருந்துக்கிறாங்க. அப்படி ஆகும்போது இது போல ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. இழப்புகள் பேரிழப்பா இருக்கு. அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஈரானுக்கு வந்துட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல செய்தி. IAEA-வோட
ஈரான் வந்து பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தை சுமூகமா முடிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் இன்ஸ்பெக்ஷன் டீமுக்கு வந்து அலோவ் பண்றோம் அப்படிங்கிறதோட ஒரு ஒப்பந்தங்கள் போட்டு ஈரானா யுஏஇயும் சைன் பண்ணி இருந்துக்கிறாங்க. வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். ஏன்னா ரேடியேஷன் லீக் ஆகுதுன்னா அது எல்லா நாடுகளுக்குமே ஒரு ஆபத்து தான். இது போல ஒரு விஷயங்கள் அங்க நடக்குதுன்னா ஓகே தான். பட் ஆனா அத பயன்படுத்தி உளவு தகவல்கள குடுத்துறக்கூடாது இல்லையா? ஸோ அதனால இதுக்கு மேல ஈரான் சூதானமா இருப்பாங்க அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. அடுத்தது நம்மளோட அண்டை நேபாளுக்கு வந்துட்டோம் அப்படின்னா, கவர்ன்மெண்ட் பில்டிங்லாம் பத்த வச்சு, கேபிட்டல்ல இருக்கக்கூடிய அந்த கவர்ன்மெண்ட் பில்டிங் இருக்குல்ல காட்மண்டு. ஸோ அந்த பகுதியெல்லாம் எரிஞ்சு கம்ப்ளீட்டா கவர்ன்மெண்ட் பில்டிங் எல்லாத்தையும் சூறையாடி இருக்காங்க. ராணுவமே வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேல வந்து எதுவும் பண்ண முடியல. புரொட்டஸ்டர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அ எப்படி சொல்றது? துப்பாக்கி, ர அ எப்படி சொல்றது? அது வந்து நார்மலா புரொட்டஸ்ட் நடக்கும்போது, அ சும்மா கத்தி இதுன்னு எடுத்துட்டு வருவாங்கல்ல, அந்த மாரி இல்லாம ஒரு துப்பாக்கி இந்த ரவுடீஸ் இவங்கலாம் இருப்பாங்களே, ஸோ அது மேல வந்து பாத்தீங்கன்னா, தீவிரவாதமே உள்ள தீவிரவாதிகளே இறங்கிட்டாங்களா அப்படிங்கிற சந்தேகங்கள்லாம் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா, கன் அப்படிங்கிறது நேபாள்ல இருக்கக்கூடிய மக்கள்கிட்டயும் இருக்கா? அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. மிலிட்டரி வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கு மேல நீங்க சொல்ற மாரி ஆட்சியெல்லாம் கலைச்சாச்சு. இதுக்கு மேல எல்லாம் அமைதியா இருங்க அப்படிங்கிறதோட ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்காங்க. நிலைமைய கட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு. அந்த பில்டிங் வந்து தீப்பிடிச்சு எரிஞ்சுட்டு இருக்கு இல்லையா? ஸோ அத அணைக்கிறதுக்கான வேலைகளும் பார்த்துட்டு இருக்கிறதா சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம, அந்த துப்பாக்கி சுத்திட்டு இருக்கக்கூடிய அந்த மர்மமான கும்பல்கள் இருக்கும் இல்லையா? ஸோ அது எல்லாத்தையும் ராணுவம் கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டு இருக்காங்க. சில நபர்கள்லாம் பிடிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஃபினான்ஸ் மினிஸ்டர்லாம் இருப்பாங்க இல்லையா? நேபாள்ல தர்ரும் அடி விட்டுருக்காங்க. இந்த வேர்ல்டு வார் 2 சமயத்துல அதெல்லாம் பார்த்துருப்போம். இந்த முசோலினி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அடிச்சு விரட்டியிருப்பாங்க இல்லையா மக்கள். எந்த அளவுக்கு அடிச்சிருப்பாங்க. ஸோ அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, நேபாள்ல இது போல ஒரு விஷயம் நடந்திருக்கு. கவர்ன்மெண்ட் அஃபீஷியல் முன்னாடி இருக்கும்போது பார்த்து இருந்திருக்கணும். அது கொஞ்சம் சிக்கல். அதனால இப்படி இருக்கு. ஆனா இப்ப என்னன்னா, அடுத்த பிரைம் மினிஸ்டர் யாரு? அடுத்த நபர் யாரு வரப்போறாங்க தலைமை பொறுப்புல அப்படிங்கிறத வந்து பார்க்கும்போது, ஃபேமஸான ராப்பர் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போறாரு. இது பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த ஜேவியர் மில்லையோ அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. அது மேற்கு நாடுகள் கிட்ட இந்த சோசியல் மீடியா இருக்கிறனால, யாரு? எந்த ஏஜ்ல இருக்கிறவங்க இது போல வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து எந்த மாரியான கன்டென்ட் குடுக்கணும்? அவங்கள எப்படி பிரெயின் வாஷ் பண்ணணும்? ஐ வாஷ் பண்ணணும் அப்படிங்கிற பல விஷயங்கள் செஞ்சாராங்களோ அப்படின்ற அச்சங்கள் இருக்கு. ஏன்னா, திடீர்னு ஒரு நபர வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் ஆக்கிடலாம். அவங்களுக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட நபர்கள் இருப்பாங்க. எல்லாம் இருந்து ஒரு அமைப்பா ரெடி ஆயி, இப்ப நானே இருக்கேன். ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க. நெறைய ஃபண்டிங் வருது. என் வீடியோ தான் ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு காட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்களும் பார்த்து அது அட்ராக்ட் ஆகுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாரி ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, யார வேணாலும் தலைவராக்கிடலாமா? அப்படிங்கிற போல கேள்விகள்லாம் வர ஆரம்பிக்குது. ஸோ இது போல சோசியல் மீடியாங்கிறது ரொம்ப இக்கட்டான ஒரு விஷயம் தான். ஏன்னா, ஜெலன்ஸ்கி அவர்கள் அப்படித்தான் வந்தார் உக்ரைன்ல. என்னாச்சுன்றது பார்க்குறோம். இப்ப என்ன ஒரு சிக்கல்னா, நேபாள்ல அமெரிக்காவோட பப்பெட் உட்கார்ந்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்துல, இந்த ரேப்பர் அப்படி வந்துட்டாரு அப்படிங்கிற பட்சத்துல, பங்களாதேஷ், பாகிஸ்தான் அப்படிங்கும்போது கொஞ்சம் சிக்கல் தான் நம்மளுக்கு. அது இருக்கக்கூடிய சூழ்நிலை. ஏன்னா நம்ம நாடும் இது போல எதுலயும் சிக்கியாம இருந்துட்டாங்க அப்படின்னா பரவால்ல. ஐடிவிங்கலாம் இருக்கிறாங்க. அப்படி ஒண்ணும் லேசர உட்ற மாட்டாங்க. கொஞ்சம் அசந்தாங்க அப்படின்னா அப்புறம் அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. ஸோ அதனால எல்லாம் அந்தந்த கட்சியோட ஐடிவிங்கலாம் கொஞ்சம் பார்த்து சூதானமா இருங்கப்பா. ஏன்னா எல்லாரும் இறங்கி வேலை செய்ய வேண்டியதா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபண்டிங் இறங்குது அப்படின்னா மேற்கு நாடுகள்ல இருந்து அவங்க அச்சடிக்கிறாங்க காசு. ஃபண்டிங் இறங்குது அப்படின்னா அப்புறம் இங்கேயும் வந்து பண்ணலாம் தயாரா இருக்கணுமா இல்லையா? அப்படின்னு கேள்விகள் இருக்கு. என்ன நடக்கும்னு தெரியல. காலம் தான் பதில் சொல்லணும். நம்ம நாட்டிலயும் என்ன மாரியான இக்கட்டான சூழ்நிலை வரப்போகுதுன்னு தெரியல. என்ன ஆனாலும் பிரச்சனைகள் இல்லாம ஒண்ணா இந்த பிரச்சனைய கடந்து வரும் அப்படிங்கிறத மாற்று கருத்து இல்ல. வரக்கூடிய காலம் குளோபல் சவுத்தோட காலமா இருக்கும் அப்படிங்கிறத மாற்று கருத்து இல்ல. என்ன நடக்கும்ன்றது வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்தையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பேர் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.